பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 23ஆம் வாரத்திலிருந்து நாங்கள் வியாழக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இறைவார்த்தை உங்களை மென்னும் அழைத்து நிற்பது, எங்களுடைய விரோதிக்காரர்கள் அல்லது எங்களை வெறுக்கின்ற, எங்களுக்காக செயற்படுகின்ற, எங்களை வெறுத்து ஒதுக்கின்ற, எங்களை வெவ்வேறு விடயத்திலே எங்களை ஏளனப்படுத்துகின்ற அல்லது எங்களை வெறுத்து ஒதுக்கின்றவர்களுக்காக மன்றாட வேண்டும், அவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்பதனை இந்த நாளிலே இறை வார்த்தை எங்களை அழைத்து நிற்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதனை எங்களால் செய்ய முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. எங்களை அடிப்பவர்களுக்கு அல்லது எங்களுக்காக செயற்படுபவர்களுக்கு எதிராக நாங்களும் செயற்படக்கூடிய மனப்பான்மை எங்களிடத்தில் காணப்படுகின்றது. அவ்வாறு காணப்படுவது காரணம் என்ன? மாறாக நாங்கள் இந்த உலக பொருட்களை மாத்திரம் அல்லது இந்த உலகத்தை காணப்படுகின்றவற்றை அடிப்படையாக கொண்டு நாங்கள் எங்களுடைய விசுவாசம் அதன் ஊடாக வாழுகின்ற பொழுது, அன்பார்ந்தவர்களை, இவ்வாறான விடயத்தை எங்களுக்கு செய்ய முடியாமல் இருக்கின்றது. எங்களுக்கு எதிராக செயற்படுகின்றவர்களை நாங்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நாங்கள் அவருக்கு எதிராக நாங்களும் செயற்படுகின்ற பொழுது, உண்மையாக கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நீங்களும் நானும் அவ்வாறே அந்த நபர்மா போன்றே செயற்படக்கூடிய ஒரு நபராக நான் மாறிவிடுவேன். இறைவன் எங்களுக்கு தந்த பொறுப்புகள் அவை அல்ல. மாறாக இறைவன் எங்களிடம் எதிர்பார்க்கின்ற அந்த அம்சமும் அது அல்ல. மாறாக அவர் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது பொறுமையாக, அவருக்கு எதிராக செயற்படாமல் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவருக்காக செபிக்கின்ற, அவரை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை எங்களிடத்தில் காணப்பட வேண்டும். அவர் காணப்படுகின்ற பொழுது உண்மையாகவே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் வாழக்கூடிய சமுதாயம் எங்களுக்குள்ளே உருவாகும். நாங்களும் அவர்களுக்கு எதிராக செயற்படுகின்ற பொழுது எங்களுக்குள்ளே அந்த பொறுமை இல்லா இடத்திலே இறைவனுடைய பக்தி இல்லை, இறை விசுவாசம் இல்லை என்பதனை இந்த நாளிலே இறை வார்த்தை உங்களை மேலேயும் அனைத்து நிற்கின்றது. எனவே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், இந்த சமுதாயத்திலே நாங்கள் வாழ்கின்ற இடங்களிலே, குடும்பங்களிலே, பங்குகளிலே இவ்வாறு எங்களுக்கு எதிராக செயற்படுகின்ற அல்லது எங்களுக்கு எதிராக பேசுகின்றவர்களை நாங்களும் அதே வார்த்தையால் பேசாமல் பொறுமையாக செயற்படுவதற்கு முயற்சி செய்வோம். அந்த பொறுமையின் நிமித்தம், அந்த பொறுமையாக இருக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு பிரதிபலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இறைவன் மீது நாங்கள் விசுவாசம் கொண்டு வாழ்வதற்கு இந்த நாளிலே முயற்சி செய்வோமாக.